இருக்கு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா தயவுசெய்து வந்து கட்சிக்காரன் பின்னால் போயிடுங்க. அண்ணா அந்த மொபைல் வீடியோலாம் அப்புறம் எடுத்துக்கலாம், பின்னால் போயிடுங்க தயவுசெய்து. வாட்ச் பில் என்ன ஏங்க தயவுசெய்து அந்த பக்கம் போயிடுங்க பிரதர். கொஞ்சம் வெயிட் பண்ண, இன்னைக்கு யாரும் அலோடு இல்லை, கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுங்கண்ணா. இதுக்கு ஒரு நாள் இடம் இல்லைங்க, கொஞ்சம் அந்த பக்கம் போயிடுங்க. ஏங்க டோர் க்ளோஸ் பண்ணுங்க பிரதர் கொஞ்சம். ஏங்க நீங்க டோர் க்ளோஸ் பண்ணுங்க போய். அங்க நீங்க இது வாங்குறீங்க பில் அண்ணா. நீங்களாம் அமைதியாக உட்காந்துட்டீங்கன்னா ஆரம்பிக்கலாங்கண்ணா. ப்ரெஸ்ஸை தொந்தரவு பண்ணாமல் அவங்களுடைய பீரியட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏங்க யாரும் நிற்காதீங்க, உட்காருங்க. மீடியா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உட்காருங்க உட்காருங்க. அந்த ப்ரெஸ் வியூ டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே சைடில் வாங்க. உட்காருங்க, அந்த சைடில் அப்படியே சைடில் வாங்கய்யா. அண்ணே ஆரம்பிக்கலாங்கண்ணே, நேரமாச்சு, அப்படியே சைடில் வாங்க. எல்லாம் ஹலோ, தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. முன்னாடி இடம் கிடையாது, மாநிலங்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. எல்லாம் பின்னாடி சேருக்கு பின்னாடி உட்காருங்க. அன்பார்ந்த இந்த அற்புதமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நம்முடைய சமூக வலைதளத்தின் மூலமாக நாம் பேசக்கூடிய கருத்துக்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு எடுத்து செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளை, நம்முடைய கட்சி நண்பர்கள் பத்திரிகையாளர் தொந்தரவு பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே சைடில் வந்துருங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபூட்டேஜை ஸ்பாயில் பண்ணாதீங்க, இடையில வராதிங்க. அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் அப்படியே சைடில் வாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இன்று காலை 10:15 மணிக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் முன் வைக்கப் போகின்றோம் என்று சொல்லிய பிறகு நேற்று காலையிலே ஆரம்பித்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் அகில இந்திய அளவில் தொடர்ந்து ஒரு 28 மணி நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் அனைவரும் கூட மிக ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். என்ன சொல்ல போகின்றார்கள்? அதே பழைய பிரச்சனையே சொல்ல போறாங்களா, புதுசா ஏதாச்சும் சொல்ல போறாங்களான்னு. நான் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பு நம்முடைய கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் வனவாசம் புத்தகத்தில் ஒரு அற்புதமா ஒரு விஷயத்தை எழுதியிருப்பார். கவியரசு கண்ணதாசன் ஐயா எழுதினதை இப்ப நான் உங்களுக்கு படித்து காட்டுகின்றேன். ஒரு ரயில்ல பயணம் பண்றாங்க. கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களும் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களும் ஒரு ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஏழை ஒரு பழக்கூடையை கொண்டு வந்து அந்த ரயில் வைக்கிறார் அந்த கம்பார்ட்மெண்ட்ல. அவர் வந்து ரோட்டு ஓரத்தில், சாலை ஓரத்தில் அந்த பழத்தை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஏழை பழ வியாபாரி. அந்த பழக்கூடையை வைத்து விட்டு அந்த ஏழை வியாபாரி அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற கழிவறைக்கு டாய்லெட் போறாங்க. டாய்லெட் போகும் பொழுது அந்த பழக்கூடை தன்னந்தனியாக அந்த ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருக்கு. அதை கவியரசு கண்ணதாசன் ஐயா பார்க்கின்றார்கள், கலைஞர் கருணாநிதி ஐயா 2 பேரும் பார்க்கிறாங்க. அப்ப கருணாநிதி ஐயா என்ன சொல்றாருன்னா, கண்ணதாசன் ஐயாவை பார்த்து திருடலாமா அப்படின்னு சொல்றாரு. இது வனவாசம் புத்தகத்துல கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பது
அந்த பழக்கூடைக்கு ஆள் இல்லை, பழக்கூடை தனியாக இருக்கிறதுன்னா கொஞ்சம் தொண்டர்கள்லாம் சைட்ல வாங்கினா, தயவுசெய்து சைட்ல வாங்கினா, சைட்ல வாங்கினா, அமைதியா இருங்கண்ணா, பத்திரிகைக்கு முன்னுரிமை கொடுங்க, அமைதியா இருங்கண்ணா, சைட்ல வாங்க அண்ணா, ரங்க அண்ணா கொஞ்சம் பார்த்து. ஒரு பழக்கூடை தனியாக இருக்கிறது, பழக்கூடை பக்கத்தில் யாரும் இல்லை. அந்த பழக்கூடையை கொண்டு வந்திருப்பவர் கழிவறைக்கு சென்று விட்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக கண்ணதாசன் அவர்களை பார்த்து கருணாநிதி அவர்கள் கேட்கின்றார், இது திருடலாமா என்று கேட்கின்றார். அப்ப ஆரம்பித்தது 1967 ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் இந்திய சுதந்திரத்தை கடந்து பின்னோக்கி பார்க்கும் பொழுது இது அடுத்த கட்ட உச்சத்தை எட்டி இருக்கிறது. எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார். இந்த வனவாசத்துல கண்ணதாசன் ஐயா சொல்லி இருக்கக்கூடிய எண்ணம் கலைஞர் அவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்காகத்தான் இதை உங்க முன்பு நான் வைத்திருக்கின்றேன். இந்த பிரச்சனை ஆரம்பித்தது எப்படி? அதாவது என்னுடைய கை கடிகாரம் கட்டி இருக்கின்றேன், இதற்கான பில்ல கொடுங்க, பிரச்சனை ஆரம்பித்தது. அதன் பின்பு திமுகவினுடைய அமைச்சர்கள், செய்தி தொடர்பாளர்கள் வரிசையாக இதற்கான அவதூறை பரப்ப ஆரம்பித்தார்கள். டிசிபியாக பெங்களூர்ல வேலை செய்யும் பொழுது பெறப்பட்ட லஞ்ச பணத்துல இந்த கை கடிகாரத்தை வாங்கி இருக்கின்றார். 2016 வாங்கினாரு, 18 வாங்கினாரு, 19 வாங்கினாரு, இப்படி வாங்கினார், அப்படி வாங்கினார். அப்பொழுது நான் திமுகவுக்கு ஒரு சவால் வைத்தேன். நான் என்னுடைய பில்லை கொடுக்கும் பொழுது ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த வாட்சினுடைய பில்லை நான் கொடுக்கும் பொழுது பில்லை மட்டும் கொடுக்க போறது கிடையாது, அத்தோடு சில கேள்விகளையும் நான் வைக்க போகின்றேன் என்று சொன்னேன். அதனால்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. பத்திரிகை நண்பர்களை மன்னிக்க வேண்டும், இது நான் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். ஏன்னா எல்லா பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நல்ல ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் கேள்வி கேட்பீர்கள், நான் பதில் சொல்லி இருந்தேன். ஆனால் இன்று ஒரு சாமானிய மனிதனாக நான் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். அதனால்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்தவரை நான் பேசி முடித்த பிறகு இதற்கான கேள்வி பதில் ஒரு வாரம் கழித்து நான் உங்களை சந்திக்கின்றேன் இதே இடத்துல. காரணம், நான் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்க கிராஸ் செக் பண்ணணும். அது ஏதோ நான் ஒரு அவதூறை அள்ளி தெளித்து விட்டு ஒரு மேடையில் மைக் இருக்கு 4 பேருக்கு மேல குற்றம் சுமத்தி விட்டு நான் சென்றால் அது சிறப்பாக இருக்காது. ஒரு வார காலம் பத்திரிகை நண்பர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் நீங்க தரவா செக் பண்ணுங்க. நான் பேசி முடிக்க டிஎம்கே ஃபைல்ஸ் வெப்சைட் அப் ஆயிரும். நான் பேசியிருக்கக்கூடிய அனைத்துக்கும் அங்கே ஆதாரம் இருக்கும், டாக்குமெண்ட் அதில் இருக்கும். அதை நீங்கள் பூத கண்ணாடியை வைத்து நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் மீது குற்றம் சுமத்தி இருக்கின்றார்களோ அவர்களை சந்தித்து கேளுங்க. அண்ணாமலை இந்த மாதிரி சொன்னாரு, அவதூறா உண்மையான்னு கேளுங்க. ஒரு வார காலம் நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள். 20ஆம் தேதி அல்லது 21ஆம் தேதி 7 நாட்கள் கழித்த பிறகு இதே இடத்துல பத்திரிகை நண்பர்களும் ப்ரிப்பேர்டா வருவீங்க. அண்ணா நீங்க ஒரு வாட்ச் பில் கொடுத்தீங்க, அந்த கடைக்கு போய் நான் கேட்டேன், இது உண்மையான வாட்ச் பில்லான்னு கேட்டேன், கேட்டுட்டு வாங்க. இல்ல திமுகவை பத்தி இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, அது உண்மையா, கேட்டுட்டு வாங்க. அதனால ஒரு வார காலம் கழித்து உங்களுடைய கேள்வி பதிலை கட்டாயமா நான் எடுத்துக்கொள்கின்றேன். இன்றைக்கு அந்த கேள்வி பதிலை எடுப்பது சிறப்பாக இருக்காது. காரணம், நான் கேள்வி கேட்க வேண்டிய நேரம். அதே போல ஒரு சாமானியன் அரசியல் இருப்பது மிக கடினமான ஒரு வேலை. எந்த சாமானியனாக இருந்தாலும், அதிலும் முதல் தலைமுறை சாமானியனாக இருந்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்பது எண்ணற்ற சவால்கள். காரணம், உங்களுக்கு முன்பு பாதை இல்லை, யாரும் பாதை போடவில்லை. அந்த பாதையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் ஒரு முதல் தலைமுறை சாமானியனுக்கு இருக்கிறது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் முதல் தலைமுறை சாமானியனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கிறது, அதே பிரச்சனை எனக்கும் இருக்கிறது. அரசியல்வாதியாக வந்தாச்சு, குடும்பத்தில் யாரும் அரசியல்வாதி கிடையாது, எனக்கென்று ஒரு பாதையை போடவில்லை, 3 தலைமுறை அரசியல் இல்லை, என்னை பாதுகாக்க யாரும் இல்லை, அவர்களுடைய குழந்தைகள் இல்லை, எனக்கு நட்புகள் இல்லை, என்னை பாதுகாத்து கரம் பிடித்து அரசியலில் வழிநடத்தி செல்வதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு கட்சி, ஒரு கொள்கை, இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இதை நம்பித்தான் நம்முடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? சாமானிய முதல் தலைமுறைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னா அதே பிரச்சனை எனக்கு இருக்கு. ஒரு மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக பல லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும். 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும். செலவை எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்தில் 7-8 லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்க்க முடியாது? சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி, சுற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய உதவி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன். 3 பிஏ இருக்கிறாங்கன்னா 3 பிஏக்களுடைய சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்கிறாங்க. கார் இருக்கு, காருக்கு டீசல்னா கட்சி கொடுக்குது. சிஆர்பிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் 33 பேர் ஒரு சின்ன வீட்டில் அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன். அந்த வீடு ஆகாது, அந்த வீடு செக்யூரிட்டி பத்தாதுன்னு பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்கிறாங்க. சோ ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, பல நல்ல மனிதர்களுடைய உதவியோடு தான் நம்முடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்த முடியும். காரணம், எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா வீட்டினுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார்,
நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது. அவருடைய காரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன். சுட்டி இருக்கக்கூடிய 3 பிஏக்களுடைய சம்பளத்தை என் கூட படிச்ச பசங்க கம்பெனி நடத்துறாங்க. அவங்க அக்கவுண்ட்ல இருந்து 3 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க. வாழ்கின்ற வாழ்க்கை சுத்தியும் நல்ல மனிதர்களுடைய உதவியோடு அந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இது எதற்காக ஆரம்பத்தில் சொல்றேன் அப்படின்னா, என்னோட பேங்க் அக்கவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட பேங்க் அக்கவுண்ட் முழுமையாக 212 பேஜ். என்னோட வங்கி கணக்கு, ஐபிஎஸ் அதிகாரியாக முதல் நாள் வாங்கிய சம்பளத்திலிருந்து இந்த வெப்சைட்ல இப்ப போட்டுருவோம். அதன் பிறகு நான் MBA படித்து முடித்த பிறகு என்னுடைய 11 லட்சம் ரூபாய் கடனை கட்டுவதற்கு 7 ஆண்டுகள் சிரமப்பட்டு கடனை கட்டினேன். அதை நீங்க பாப்பீங்க. என்னோட கிரெடிட் கார்டு பில் கடந்த 12 ஆண்டுகளாக போன மாதம் வரை நான் கட்டியிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு பில், நான் வைத்திருக்கக்கூடிய சொத்து, வாங்கிய விவரம் அனைத்தும் அங்க பார்த்தேன். அப்படி நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. அப்படி இருந்தால் மாநில தலைவராக அவரால் எப்படி இருக்க முடியுது? இந்த சொத்தை வைத்து எப்படி ஒரு மாநில தலைவராக இவரால் பிளப்பு நடத்த முடிகிறது என்கின்ற நியாயமான கேள்வி உங்களுக்கு எழுந்தால் அது நியாயம்தான். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. காரணம், ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில மாநில தலைவராக பொறுப்பில் இருக்கின்றேன். சொந்த ஊரிலிருந்து மாறி வந்து சென்னையில் இருக்கின்றேன். எந்த நேரமும் கூட திரும்பி நான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் செல்லத்தான் வேண்டும். காரணம், இது என்னுடைய ஊர் இல்லை. பொறுப்பில் இருக்கும் வரை தான் இந்த ஊர். அப்படித்தான் இந்த வாட்ச். இந்த வாட்ச் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியது போல ரஃபேல் வாட்ச் இந்த வாட்சினுடைய பெயர். இது பெல் அண்ட் ரோஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய வாட்ச். இந்த வாட்ச் வந்து டசால்ட் ஏவியேஷன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இந்த வாட்சை பெல் அண்ட் ரோஸோட சேர்ந்து தயாரிக்கிறாங்க. டசால்ட் ஏவியேஷன் தான் ரஃபால் விமானத்தை தயாரித்த ஒரு பிரெஞ்சு நிறுவனம். உலகத்தில் மொத்தமா இருக்கிறதே 500 வாட்ச். இந்த வாட்ச் 147வது வாட்ச். இந்த வாட்ச் 147வது லிமிடெட் எடிஷன் வாட்ச். இது ரஃபேல் விமானம் எப்படி இருக்குமோ அதே போல இந்த வாட்ச் இருக்கு. இந்தியாவிற்கு மொத்தமாக இந்த வாட்ச் இந்தியாவில் வித்திருப்பது 2 வாட்ச் மட்டும்தான் இந்தியாவில் விற்றிருக்கிறது. இந்த வாட்ச் நீங்க சாதாரணமா கட்ட முடியாது. காரணம், இந்த வாட்சினுடைய வெயிட், யாராச்சும் நண்பர்கள் இந்த வாட்ச் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செங்கல் மாதிரி வெயிட் இருக்கும். காரணம், இதனுடைய மெட்டீரியல் அந்த மாதிரி. இந்தியாவிலே மொத்தமாக விற்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ச் என்பது 2 வாட்ச். அந்த 2 வாட்ச், ஒரு வாட்ச் இப்ப மும்பைல ஒரு பெரிய ஒரு MNC நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவ் அந்த வாட்சை கட்டியிருக்காரு. ஏன்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த வாட்சை ட்ராக் பண்ணும். ரஃபேல்ட்ட எத்தனை வாட்ச் இந்தியாவில் கொடுத்துருக்கீங்க, யாரு கட்டியிருக்காங்கன்னு. 2வது வாட்ச் இந்த பில்லை நீங்க பாக்குறீங்க. கோயம்புத்தூர்ல இதெல்லாம் வெப்சைட்ல போட்டுருவோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பேசி முடிக்க அப்லோட் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூர்ல ஜிம்சன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறுவனம், வாட்ச் கம்பெனி, ஜிம்சன் டைம்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரேஸ் கோர்ஸ்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இந்த வாட்சினுடைய 2வது வாட்ச் இந்தியாவில் இந்த ஜிம்சன்ல விற்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வாட்ச் வந்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், நான் இந்த வாட்சை வாங்கினது வந்து மே மாசம் 27ஆம் தேதி இந்த வாட்சை நான் வாங்குறேன். அப்படி இந்த வாட்ச் இன்னைக்கு நாளைக்கு நீங்க போய் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க முடியாத. காரணம், வாட்ச் மார்க்கெட்ல இல்ல. இந்தியாவில் 2 பேருக்கு தான் இந்த வாட்ச் இருக்கு. ஒன்னு நீங்க எங்கிட்ட கேட்கணும், அல்லது நீங்க இன்னொரு நண்பர் மும்பையில போய் கேட்கணும். அவர் உங்களுக்கு இந்த வாட்ச் கொடுப்பார். இந்த வாட்ச் வாங்கியது யார், டெலிவரி செல்லான் யாருன்னா, இந்த 2021 மார்ச் மாதத்துல இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர் வந்து சேரலாதன் அப்படின்னு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பர், சேரலாதன் ராமகிருஷ்ணன் என்கின்ற நண்பர் இந்த வாட்சினுடைய ஒரிஜினல் ஓனர். இந்த வாட்ச் எனக்கு மே மாசத்துல இந்த ரஃபேல் வாட்ச் இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு ஜிம்சன் அவங்களுக்கு வந்து கூட இருந்து சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாட்ச் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். காரணம், இந்த வாட்ச் எங்கேயுமே இல்லை. ஏற்கனவே சொன்னது போல இந்த ரஃபேல் வாட்சை கட்ட வேண்டும். காரணம், ஒரு ஆர்வம். நம்முடைய ரஃபேல் விமானம் அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம், வந்த நேரம். இந்த சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்களிருந்து நான் வாங்கியதற்கான ரசீது இங்க இருக்கு. அது உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுறோம். அதை நீங்க பாத்துக்கிறீங்க. இரண்டுமே நீங்க வெப்சைட்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. யாருக்கே சொன்னது போல 2019, 2016, 2017 அண்ணாமலை அவர்கள் டிசிபி பெங்களூர்ல இருக்கும்போது இந்த வாட்ச் வந்து லஞ்சமாக வாங்கினார். பெங்களூர்ல போய் வாங்கிட்டு வந்தாரு. இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்தாங்க என்பதை விட இது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல மே மாசத்துல வாங்கப்பட்ட வாட்ச். என்னுடைய கைக்கு வந்தது மார்ச் மாசத்துல வாங்கப்பட்ட வாட்ச். என்னுடைய கைக்கு வந்தது மே மாசம். அந்த மே மாசத்தினுடைய பில்லு, ஒரிஜினல் டெலிவரி செலான், ஒரிஜினல் ஓனர் எல்லாமே இதுல இருக்கு. இந்த வாட்ச் மார்ச் மாதத்திற்கு முன்பு எங்கேயும் விற்கப்படவில்லை. காரணம் என்னன்னா, இந்த வாட்சினுடைய சீரியல் நம்பர். இப்ப சில பேர் ஃபேக் பில்ல தயாரிச்சு இன்டர்நெட்ல போடலாம்.
2016 இது வந்துச்சு, 2017 வந்துச்சு. இதோட சீரியல் நம்பர் அந்த பில்லில் இருக்கும். இது சீரியல் நம்பர் BRO 394 CBL 147/500ங்கிறது இந்த வாட்சுக்கு இருக்கக்கூடிய யூனிக்கான சீரியல் நம்பர். அதுவும் கூட இப்போ DMK ITவிங்க இந்த பேச்சை கேட்ட உடனே இந்த சீரியல் நம்பரை டைப் அடிச்சு புது பில்லை ரெடி பண்ணி மறுபடியும் ITவிங்கள போடுவாங்க. ஏன்னா நேற்று ஒரு பில்லு போட்டிருந்தாங்க, அது நம்முடைய சாராய அமைச்சர் ரீட்வீட்டும் பண்ணியிருந்தார். அவ்வளவு பெரிய கேவலமான பிறவைகள்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாட்சை பொறுத்தவரை பில் அவரிடமிருந்து நான் வாங்கியதற்கான ரசீதி இரண்டும் வெப்சைட்ல இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். அதே போல இந்த சேரலாதன் ராமகிருஷ்ணன் இவர்கள் யாரும் எனக்கு தெரியாதவர்கள் கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா தெரிஞ்சவங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ தெரியாதவங்ககிட்ட இருந்து புதுசா போய் நீங்க வாங்கிட்டீங்களா, அவங்க ஏதாச்சும் தொழில் இருக்காங்களா அப்படின்னு. இவர்கள் அனைவருமே 2 வருடமாக தெரிந்தவர்கள், புதியவர்கள் யாரும் இல்லை. 27/5/2021 என் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாட்ச் இது மட்டும்தான். நான் மாசத்துக்கு வாரத்துக்கு ஒரு வாட்ச் கட்டுற ஆள் கிடையாது. ஒரே வாட்சை 2 ஆண்டுகளாக கட்டி கொண்டிருக்கின்றேன். காரணம், இந்த வாட்சின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் இதனுடைய விலை முக்கியம் இல்லை. அதையும் நான் சொல்லியிருக்கேன். 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த வாட்சை நான் வாங்கியிருக்கேன்னு அந்த பில்லை நீங்க பார்ப்பீங்க. விலையை தாண்டி இது ஒரு காரணத்திற்காக இந்த வாட்சை கட்டியிருக்கேன். இப்போ நீங்க ஸ்டேஜில் ஸ்கிரீனில் பார்ப்பீங்க. இந்த வாட்ச் சில மனிதர்கள் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச் பாருங்க. 1,30,00,000க்கான வாட்ச். இது ரிச்சர்ட் மில்லி. இதனுடைய ஸ்டார்டிங் ரேட் இது. இதனுடைய ஹை எண்ட் 2,02,25 கோடி ரூபாய் வரைக்கும் ரிச்சர்ட் மில் இருக்கு. நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க அவங்க கட்டுற வாட்ச் எல்லாம். நான் யாரு மேலேயும் புகார் வைக்க விரும்பவில்லை. என் மீது கேள்வி கேட்டிருந்தார்கள், கேள்விக்கான பதிலை நான் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன வாட்ச் கட்டியிருக்காங்க, அந்த வாட்ச் என்ன, அதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அவர்கள் உண்மையாலும் ஒரு சுத்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை சொல்வதற்கு ஒரு உரிமையும் கடமையும் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முழுமையாக கடமை இருக்கிறது. நான் வற்புறுத்த போவது கிடையாது. நான் சுத்தமானவன், நேர்மையான அரசியலை முன்னெடுக்க வந்திருக்கின்றேன் என்பதற்காக என்னுடைய பில்லையும் நான் சார்ந்திருப்பதையும் சொல்லியிருக்கின்றேன். அதற்காக அவர்களை நான் குற்றம் சுமத்த போவது கிடையாது. அடுத்தது பேசி முடித்த பிறகு ஒரு வீடியோவை மட்டும் நீங்க பார்க்கணும். இது ஒரு 15 நிமிஷம் வரக்கூடிய வீடியோ. இந்த வீடியோ நான் பேச போவதை சுருக்கமாக 15 நிமிஷத்தில் சொல்லியிருக்கோம். சுருக்கமாக இதில் எல்லாமே இருக்கும். அதை பார்த்த பிறகு உங்களுக்கான சில விஷயங்களை நான் தொகுத்து சொல்கின்றேன். அந்த வீடியோவை தயவு செஞ்சு நீங்க பார்க்கணும். அந்த வீடியோ போடுங்க. தன்மானத்தோடு வாழும் தமிழ் மக்கள் அன்பும் அறமும் நிறைந்தவர்கள். உழைப்பே உயர்வு என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். உணவளிக்கும் விவசாயத்தை உயிருக்கு சமமாக மதிப்பவர்கள். அடுத்த தலைமுறைக்கு சிறிதளவேனும் சேர்த்து வைக்க வேண்டும் என்று தங்களையே தியாகம் செய்பவர்கள். என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறிவிடும் என்ற கனவோடு உழைப்பவர்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களித்துவிட்டு மாற்றத்திற்காக காத்திருப்பவர்கள். ஆனால் நம் மக்கள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைத்திருக்கிறதா? வளமான மாநிலமான நம் தமிழகத்தில் அதிகாலை முதல் நள்ளிரவு வரை அயராது உழைக்கும் நம் மக்களின் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா? கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமமாக கிடைத்திருக்கின்றனவா? இளைஞர்களுக்கு தகுதிக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவா? இயற்கை சீற்ற பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளும் பொதுமக்களும் பாதிப்பின்றி மீண்டெழும் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றனவா? அரசின் திட்டங்களும் பலன்களும் மக்களை முழுமையாக சென்று சேர்ந்திருக்கின்றனவா? இவை அனைத்திற்கும் இல்லை என்ற ஒரே பதில் ஏன் வருகிறது என்று யோசித்திருக்கிறோமா? ஆண்டாண்டு காலமாக உழைத்தும் பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் பல நேரங்களில் பல இடங்களில் நம் மக்கள் அவமானப்பட்டு நிற்கும் போது ஒரு கூட்டம் மட்டும் எந்த உழைப்பும் இல்லாமல் பொதுமக்களுக்கான திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதியை திருடிக் கொண்டிருப்பதை நாம் அறிவோமா? தேர்தல் படிவத்தில் தனக்கு சொந்தமாக வீடு இல்லை, கார் இல்லை, நிலம் இல்லை, நகை இல்லை என்றெல்லாம் பொய் கூறிவிட்டு பல்லாயிரம் கோடிகளுக்கான சொத்துக்களை கணக்கில் வராமல் பதுக்கி வைத்திருக்கும் நல்லவர்களின் மறுபக்கம் தெரியுமா? மாபெரும் தலைவர்களை முன்னிறுத்தி மாற்று சக்தி என்று மார்த்தட்டிக் கொள்பவர்களும் ஊழலின் மறுவடிவம் ஆகி நிற்பதை என்னவென்று சொல்ல? வாருங்கள், எத்தனை ஆண்டுகள் நம் தமிழக மக்களை சுரண்டி கொழுத்துக் கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தையும் அவர்களை துதிபாடி பிழைக்கும் கூட்டத்தையும் அறிவோம்.
நண்பர்களே, நீங்க எல்லாருமே இந்த வீடியோ காட்சியை பார்த்தீங்க. இதுல ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக 100 கோடி ரூபாய்க்கு கீழே எந்த திமுகவுக்கு சொத்து இருக்கோ அதை நம்ம கொண்டு வரல. காரணம், இது அனைத்துமே கெஸ்ஸிங் கிடையாது, கருப்பு பணம் கிடையாது, பினாமி சொத்துக்கள் கிடையாது. அவருடைய நேரடியான குடும்பம் மேல இருக்கக்கூடிய சொத்தை மட்டும்தான் பார்ட் 1ல காமிச்சிருக்கோம். அதாவது அவர்களுடைய மனைவி, அவங்களுடைய மருமகள் மருமகன், அவங்களுடைய மகள், அவங்களுடைய சம்பந்தி. ஸோ இந்த கோர் குடும்பத்தை மட்டும்தான் காட்டியிருக்கோம். ஆனால் புதிதாக திமுகவில் சேர்ந்திருக்கக்கூடிய சில நபர்கள் கருப்பு பணமும் பினாமி சொத்துமே கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. அது பார்ட் 2 யார் வச்சிருக்காங்க, பினாமி லேண்ட் எங்கே இருக்குது, ஹோல்டிங் எங்கே இருக்குன்னு. அதனால் பார்ட் 1 இது மட்டும்தான். இந்த பார்ட் 1ல 1,31,000 கோடி ரூபாயினுடைய நேரடி சொத்துக்கள். இது நம்ம வெப்சைட் என் மண் என் மக்கள், நீங்கள் அதை பார்க்கும் பொழுது வேல்யூவேஷன் அதில் இருக்கும். எப்படி நம்ம வேல்யூவேஷன் பண்ணணும், ஒரு கம்பெனியினுடைய வேல்யூவேஷன் எப்படி, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி, எதற்காக 5,000 கோடின்னு சொல்கிறோம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜினுடைய லேண்டை யார் வேல்யூ பண்ணுனா, அது அனைத்துமே அதில் இருக்கும். இப்போ ஜி ஸ்கொயருக்கு நம்ம 32,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஜி ஸ்கொயர் நம்ம சொல்கிறோம். ஜி ஸ்கொயர் உங்களுடைய கைண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு 2019-20 ஜி ஸ்கொயர்னுடைய வருமானம் என்பது வெறும் 52 கோடி. 2 ஆண்டுகளில் 32,000 கோடி பெருமானம் உள்ள சொத்து மட்டும் ஜி ஸ்கொயரில் ஹோல்டிங்காக இருக்குது. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கான வேல்யூவேஷன் ஃபிகர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். நான் இந்த பார்ட் 1ல் நம்முடைய திமுக முதலமைச்சர் அமைச்சர்களை கேட்க வேண்டியது 4 கேள்விகளை வைத்திருக்கின்றேன். இந்த பார்ட் 1 வச்சு 4 கேள்வி அவர்களுக்கு இருக்கு. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2008 ரெட் ஜெயின்ஸ் மூவி ஆரம்பிக்கும் பொழுது சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த விதமான சொத்தோ எந்த விதமான தொழிலோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யவில்லை. 2008 11 வரை திமுகவினுடைய இதற்கு முன்பிருந்த ஆட்சியில் 300 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்காரு. அதில் நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பணம் எங்கே இருந்து வந்தது, அந்த ரெட் ஜெயின்ஸ் இன்வெஸ்டர்ஸ் யாரு, அவர் வாங்கினாருன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வேல்யூவேஷனில் 2010 கோடி ரூபாய் ரெட் ஜெயின்ட் ஃபிலிம்ஸினுடைய வேல்யூவேஷன் நாம கொடுத்துருக்கோம். அவர் இல்லை என்றால் கட்டாயமாக மறுக்கலாம். அந்த வேல்யூவேஷன் நம்ம வெப்சைட்டில் போடுறோம். இரண்டாவது, நம்முடைய மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய மருமகன் திரு சபரீஷன் அவர்கள் மீது. அதாவது இவர் பண்றது மணி லாண்டரிங். அதாவது கள்ளப்பணம் கருப்பு பணத்தை தாண்டி இவங்க செய்யறது மணி லாண்டரிங்னு பார்த்துருப்பீங்க. அதாவது வெஸ்ட் பேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு ஆப்பிரிக்கன் நாடுகளில். குறிப்பாக மணி லாண்டர் பண்ணக்கூடிய ஒரு பெருமை வெஸ்ட் பேங்க் இருக்கு. இது நவம்பர் 2019 ஆஸ்திரேலியன் ஃபினான்ஷியல் கிரைம் ரெகுலேட்டர் வெஸ்ட் பேங்க் ஃபிளாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லா நாட்டிலிருந்து பணத்தை கொண்டு லாண்டர் பண்ணி ஷெல் கம்பெனி உருவாக்குறீங்க. இந்த வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற நிறுவனம் 2008 சென்ட் ஜார்ஜஸ் பேங்க் அப்படிங்கிற நிறுவனத்தோட மெர்ஜ் ஆகி இது லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ்ல இருக்கு. 790 ஆக்ஸ்பிரிட்ஜ் ரோட், ஹையஸ்ட் மிடில்செக்ஸ், இங்கிலாந்து. இதே பில்டிங்ல ஒரு ஃப்ளோர்ல சென்ட் ஜார்ஜ் பேங்க் வெஸ்ட் பேங்கோட மெர்ஜ் பண்ண சென்ட் ஜார்ஜ் பேங்கினுடைய அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகத்தினுடைய ஒரு டைரக்டருடைய பெயர் ஸ்ரீனிவாஸ் வெங்கடேஷ். அவர் அந்த சென்ட் ஜார்ஜ் பேங்கினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர், தமிழ்நாட்டை சார்ந்தவர். அந்த ஸ்ரீனிவாஸ் வெங்கடேஷ் அவர் அதே பில்டிங்ல அதே அட்ரஸ்ல 790 உக்ஸ்பிரிட்ஜ் ரோடு, ஹேஸ், மிடில்செக்ஸ், இங்கிலாந்துல 2 கம்பெனி நடத்துறாங்க. அந்த சென்ட் ஜார்ஜஸ் பேங்கினுடைய பில்டிங்ல ஒரு கம்பெனியின் பேர் ஸ்பேஸ் டெல் யூகே லிமிடெட், இன்னொரு கம்பெனியினுடைய பெயர் வாய்ஸ் டெக் சிஸ்டம் லிமிடெட். ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஸ்ரீனிவாஸ் வெங்கடேஷ் நடத்தக்கூடிய 2 கம்பெனியினுடைய இன்னொரு பார்ட்னர் யாருன்னா சபரீஷன் வேதமூர்த்தி. ஸோ ஒரே அட்ரஸ், ஒரே பில்டிங், ஒரே மணி லாண்டரிங் கம்பெனி இருக்கிற அதே பில்டிங்ல 2 நிறுவனங்களுடைய முதலீட்டாளராக பங்குதாரராக சபரீஷன் வேதமூர்த்தி அவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த வெஸ்ட் பேங்க் அவங்களுடைய மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டி கென்யா, மொசாம்பிக் பல இடத்துல பண்ணி மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சரினுடைய சொந்த மருமகன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி லாண்டரிங் பேங்க், அந்த பேங்க் இருக்கக்கூடிய அதே பில்டிங்ல 2 கம்பெனி நடத்துறாரு. அந்த பேங்கினுடைய ஒன் ஆஃப் தி டைரக்டர் சபரீஷன் வேதமூர்த்தி அவருடைய பார்ட்னர். இதற்கு முதலமைச்சர் அவர்களும் சபரீஷன் வேதமூர்த்தி அவர்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. காரணம், இது லஞ்சம் என்பதை தாண்டி மாபெரும் குற்றம். பணத்தை நாட்டிலிருந்து வெளியே எடுத்துட்டு போய் லாண்டர் பண்ணி திரும்ப கொண்டு வர்றது. முதலமைச்சர் அவர்கள்
துபாய் போயிருந்த போது சொன்னோம் மணி லாண்டரிங் தான் பண்றாங்க அப்படின்னு. நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க. முதலமைச்சர் அவர்கள் துபாய்க்கு போய் நிறைய கையெழுத்து போட்டார். அதில் அவர் போட்ட ஒரு கையெழுத்து என்ன அப்படின்னா, நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனி இந்தியாவில் 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போது அது இங்கே வந்து திமுக நண்பர்கள் வந்து ஒரு பெரிய சாதனையாக சொன்னார். இந்த நோபல் ஸ்டீல் கம்பெனியினுடைய நோபல் பிரைவேட் குரூப் அந்த கங்காலனேட்டுடைய சேர்மன் வந்து பஷீர் முகமது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனியினுடைய டைரக்டராக உதயநிதி ஸ்டாலின் 2009 இருக்காரு, ரிசைன் பண்றாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த நோபல் கம்பெனியினுடைய டைரக்டராக 2016 இருக்காரு, அவரு ரிசைன் பண்றாங்க. 2 முக்கியமான திமுகவினுடைய முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இருவருமே அதே நோபல் குரூப்ல 2009 ஒரு டைரக்டர், 2016 ஒரு டைரக்டர். அதே கம்பெனியோடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்தம். அவருக்கு டைரக்டர் இருந்ததுக்கான ப்ரூஃப் ஃபார்ம் 23AC அந்த கம்பெனியோட ஃபார்ம் எடுத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 5/7/2009 இருக்கும் பொழுது ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் அதில் டைரக்டராக இருக்காங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஃபார்ம் 1 அது எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 அவர் அதில் டைரக்டராக இருக்காங்க. ஸோ இவங்க கையெழுத்து போடுறாங்க, 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இது எப்படி? ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க், ஒரு பக்கம் சபரீஷன், ஒரு பக்கம் லண்டன், ஒரு பக்கம் நோபல் ஸ்டீல், ஒரு பக்கம் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அதில் டைரக்டர். அது எலெக்ஷன் அஃபிடவிட்ல வரக்கூடாதுங்கிறதுக்காக எலெக்ஷனுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ரிசைன் பண்றாரு. 1000 கோடி ரூபாய் உள்ள வருது. இதனுடைய மர்மம் என்ன? இதையும் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு விளக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கு. இப்ப நேரடியாக எங்களுடைய ஒரு ஊழல் புகார் வந்து நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நேரடியாக ஒரு ஊழல் புகாரை சுமத்துகின்றோம். அவர்தான் இதில் முக்கிய அக்யூஸ் நம்பர் 1 என்று சொல்லுகின்றோம். 2006 2011 வரை திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நமக்கு சென்னையில் phase 1 மெட்ரோ கட்டுவதற்கான அனுமதி எல்லாம் வருது. இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டாக டிக்ளேர் பண்ணி இதற்கு வந்து 3 பேர் ஃபண்ட் பண்றாங்க. ஒன்று வந்து ஜிக்கா நம்ம மதுரை எய்ம்ஸ் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஜப்பானை சேர்ந்த அதே ஜிக்கா. அவங்க இந்த ப்ராஜெக்டினுடைய 50 வந்து 2010 5/5/2010 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸிம் பாலிசியை நோட்டிஃபை பண்றாங்க. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு டெண்டர்ல பங்கேற்றா எப்படி அதை எவாலுவேட் பண்ணணும்னு 5/5/2010 எக்ஸிம் பாலிசி. சிஎம்ஆர்எல் 14/5/2010 9 நாள்ல டெண்டர் கால் பண்றாங்க. டெண்டர் கால் பண்ணி 3 நிறுவனங்கள் அதில் முக்கியமாக பங்கேற்கிறாங்க. ஒன்று நம்ம இந்திய நிறுவனம் பெமல், இரண்டாவது அல்ஸ்டாம் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, மூன்றாவது ஸ்பெயினை சார்ந்த ஒரு நிறுவனம் CAFMCங்கிற 3 நிறுவனம் பங்கேற்கிறாங்க. டெண்டர் மூடப்படுவதற்கு சில நாட்களே இருக்கும் பொழுது இந்த டெண்டருக்கு மறுபடியும் ஒரு அடெண்டம் கொண்டு வர்றாங்க. அதாவது இந்த டெண்டருக்கு கஸ்டம் டியூட்டியை நாங்கள் சேர்க்க போறோம்னு சொல்லி ஒரு அடெண்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்குள்ள ஃபினான்ஷியல் பிட் சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய எக்ஸிம் பாலிசி ரொம்ப தெளிவாக சொல்லுது, எந்த காரணத்திற்கும் கூட கஸ்டம் டியூட்டியை சேர்க்கக்கூடாதுன்னு எக்ஸிம் பாலிசி 5/5/2010 சொல்றாங்க. டெண்டர் மூடுவதற்கு சில நாட்கள் இருக்கும் பொழுது அடெண்டம் கொண்டு வந்து கஸ்டம் டியூட்டியை சேர்த்துறாங்க. கஸ்டம் டியூட்டி சேர்த்துறதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் குவாலிஃபை ஆனது ஸ்பானிஷ் கம்பெனி CAFMC 1417 கோடி ரூபாய் டெண்டர் வேல்யூல குவாலிஃபை ஆகிறாங்க. இரண்டாவது அல்ஸ்டாம் வருது 1439 கோடி, மூன்றாவது பெமல் 1476 கோடி. இவங்க கஸ்டம் டியூட்டி ஆட் பண்ண உடனே இரண்டாவது இருக்கக்கூடிய அல்ஸ்டாம் முதலுக்கு வருது. அல்ஸ்டாம் 1471 கோடி ரூபாய் டெண்டரை வின் பண்றாங்க. முதலாவது இருந்த CAFMC 1496 இரண்டாவதுக்கு வந்துடுறாங்க. பெமல் மூன்றாவதுல இருக்கு. இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணோன்னே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கஸ்டம் டியூட்டி சேர்த்துனதை நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு டெண்டர் முடிந்த பிறகு 32 கோடி ரூபாய் கஸ்டம் டியூட்டியை ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் டெண்டர் வந்து ஆல்ஸ்டாமுக்கு போகுது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, ஆல்ஸ்டாம் வந்து அமெரிக்காவில் ஆல்ஸ்டாமை பிடிக்கிறாங்க. உலகம் முழுவதுமே உன்னுடைய பொருட்களை விற்பதற்காக ஆல்ஸ்டாம் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆல்ஸ்டாமுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பினான்சியல் ரெகுலேட்டர் $772 மில்லியன் அமெரிக்க ஃபைன் பண்றாங்க. சரி, இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? ஆல்ஸ்டாம் இங்க டெண்டரை வந்து கஸ்டம் டியூட்டி ஆட் பண்ணி டெண்டர் கண்டிஷனை மாற்றி செகண்ட் இந்த கம்பெனியை ஃபர்ஸ்ட் புஷ் பண்றாங்க.
ஸோ எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு 200 கோடி ரூபாய் ஆல்ஸ்டாம் நிறுவனத்தால் கொடுக்கப்பட்டது. இதை கொடுத்த கம்பெனி இந்தோ யூரோப்பியன் வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற சிங்கப்பூர் கம்பெனி, ஷெல் கம்பெனி மூலமாக முதலமைச்சருக்கு 2011 எலெக்ஷன் ஃபண்டுக்கு 200 கோடி ரூபாய் திரு M.K. ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து ஹாங்காங்கை சார்ந்த இன்னொரு ஷெல் கம்பெனி குளோபல் கிங் டெக்னாலஜி லிமிடெட், 2 ஷெல் கம்பெனியும் பணத்தை லாண்டர் பண்ணி திமுகவினுடைய 2011 தேர்தல் செலவுக்கு 200 கோடி ரூபாய் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டு இந்த ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்டினுடைய நேரடி கண்ட்ரோல் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில் இருந்துச்சு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் இதை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை சிபிஐக்கு இன்று கம்ப்ளைனண்டாக நானே கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் சிபிஐ டைரக்டருக்கு. இந்த கேஸ் ஏன்னா மத்திய அரசினுடைய 15% பங்கு இதில் இருக்கின்ற காரணத்தினால் சிபிஐக்கு என்கொயரி பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. மத்திய அரசினுடைய சபார்டினேட் டெப்ட் 5% இருக்கு. ஆனால் மத்திய அரசு நேரடியாக சிபிஐ மூலம் என்கொயரி பண்ணலாம். என்னுடைய கம்ப்ளைனண்டாக நானே இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். 200 கோடி ரூபாய் லஞ்சம் வந்திருக்கிறது, 2 ஷெல் கம்பெனிலிருந்து வந்திருக்கிறது. அதனால் தான் ஆல்ஸ்டாம் நிறுவனம் அமெரிக்காவில் இதெல்லாம் முடிந்த பிறகு 772 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் கொடுத்து பல ஊரில் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. உலகத்தில் பல ப்ராஜெக்டில் இந்த மூலமாக ஷெல் கம்பெனி மூலமாக பணம் கொடுத்து வாங்கினதற்கான பிடிப்பட்டதற்காக அவங்களுக்கு இந்த ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ முதலமைச்சரின் மீது எங்களுடைய நேரடி குற்றச்சாட்டு 2006 11 வரை இருந்த பொழுது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 ஊழல் செய்து ஒரு கம்பெனியை ஃபேவர் பண்ணுறதுக்காக பணம் வாங்கியிருக்காங்க. நோபல் ஸ்டீலை பொறுத்தவரை அது மணி லாண்டரிங்கில் வந்த பணம். அதில் 2 பேர் டைரக்டராக இருந்து சஸ்பீஷியஸாக ரிசைன் பண்ணி ஒன்றுமே தெரியாத சின்ன பாப்பா மாதிரி உட்காந்துருக்காங்க. அடுத்தது சபரீஷன் அவர்களை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே சொன்னோம், லண்டனில் இருக்குது. இந்த 4 கேள்விகளை முதல் கேள்வியை நாம் வைக்கிறோம். அதன் பிறகு அந்தந்த மனிதர்கள் அந்தந்த தலைவர்கள் அவங்க சொல்லலாம், ஏன் சொத்து இவ்வளவு இல்லை, ஏன் சொத்து 5000 கோடி இல்லை, ஏன் சொத்து 4000 கோடி இல்லை, அவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது அவர்களுக்கு விட்டது. பட் நம்மை பொறுத்தவரை நாம் இதில் வெப்சைட்டில் அதெல்லாம் போட்டுடுறோம். அது யாரை வேணாலும் பார்த்துட்டு கேள்வி கேட்கலாம். 2வது நண்பர்களே, இது ஒன்றும் புதிதில்லை. ஏன்னா ரயில்வே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பழக்கூடையை பார்த்து திருடலாமா என்று கேட்டு தோற்றுவித்த அந்த இயக்கத்திற்கு இது புதிது கிடையாது. ரொம்ப தூரம் தாண்டி இன்னைக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன புதிதுனா, இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது ஒரு பால்பட்ட தமிழ் சமுதாயத்தை எந்த விதத்திலும் உயர்த்தக்கூடிய அரசியல் இங்கே இல்லை. இங்கே இருப்பது பணத்தை வாங்கி கொண்டு பணத்தை கொள்ளையடித்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலில் எப்படி வெற்றி பெறலாம் என்பதற்காகத்தான் இங்கே அரசியல் நடக்குதோ தவிர ஒரு தமிழனை மையமாக வைத்து அவனை எப்படி உயர்த்துவது என்று இங்கே அரசியல் நடக்கவில்லை. இந்த சொத்து பட்டியலை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும். 11-12 பேர்த்தினுடைய சொத்து. இவங்களுடைய அஃபிடவிட்டில் கூட அதை காட்டல. காரணம் அவங்க என் ஒய்ஃப் மேலே இருக்குது, அவங்க மேலே இருக்குன்னு. அவங்க யாருமே ஒரு தொழிலதிபரோ கிடையாது, ஸ்பெஷல் ஸ்கில் செட் கிடையாது, அவர்கள் தனி நிறுவனத்தை ஆரம்பிக்கலை. எல்லாம் இந்த டூ அண்ட் ஃப்ரோவில் இதன் மூலமாக வந்திருக்கக்கூடிய பணத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இவர்களை எதிர்த்து ஒரு சாமானிய மனிதன் தேர்தலில் போட்டியிட்டு எப்படி வெற்றி பெற முடியும் நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு சாமானிய மனிதன் KN நேரு அவர்களை எதிர்த்து நான் எலெக்ஷனில் போய் திருச்சியில் நிற்க போகிறேன்னு நிற்கிறேன். எப்படி நிற்பீங்க? ஓட்டுக்கு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய், ஓட்டுக்கு 10,000 கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய போராட்டம் என்பது கட்சி ரீதியாக இது பிஜேபி DMK சண்டை போடுறாங்க, இந்த பாயிண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க கிடையாது. இது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கான போராட்டம். இதை இப்ப கேள்வி கேட்கல. மக்கள் மன்றத்தில் கரப்ஷன், ஊழல், லஞ்சம் என்பதை முக்கியமான ஒரு விஷயமாக மாற்றவில்லை என்றால் தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய கேடு காத்து கொண்டிருக்கிறது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் 1974 நம்முடைய காமராஜர் ஐயாவுடைய பிரச்சார பீரிங்கியாக இருந்த ஒரு தலை சிறந்த இலக்கியவாதி ஐயா ஜெயகாந்தன் அவர்கள், அவருடைய புத்தகத்தில் ஒரு அரசியல் இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் திமுகவை பற்றி 1974 ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஜெயகாந்தன் அவர்கள் தமிழ்நாட்டில் அவர் வாங்காத விருது கிடையாது, இலக்கியம் சம்பந்தப்பட்ட உச்சகட்ட விருதெல்லாம் வாங்கினவர். அவர் திமுகவை பற்றி எழுதுனதை மட்டும் நான் படிக்கிறேன், கேளுங்க. திமுக என்பது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல, இயக்கங்களின் மொத்த வடிகால். அவர்கள் சக்தி பெற்று வளரலாம் அல்லது தெரிந்து போய் கவலலாம், அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆனால் திமுகவின் தன்மைகள் ஒருபோதும் மாறாது. 1974 எப்படிப்பட்ட சத்திய வாக்கு பாருங்க. ஐயா ஜெயகாந்தன் அவர்கள் இன்னைக்கு 46-49 ஆண்டுகள் கழித்து ஜெயகாந்தன் ஐயாவுடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது திமுகவை ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. இதை எப்படி எதிர்கொள்வது?
இன்றைக்கி நிறைய எனிமீஸையும் நான் இன்றைக்கி சம்பாரிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒரே ப்ரெஸ் மீட்டில் கிட்டத்தட்ட பெரிய பெரிய எனிமீஸை இன்றைக்கி சம்பாதிச்சாச்சு. பெரிய தொழிலதிபர்கள், பெரிய நிறுவனம் நடத்தவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள், எதை செய்யவும் துணிந்தவர்களுடைய எனிமிட்டியை இன்றைக்கி ஒரே ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் பேசி சம்பாதிச்சாச்சு. மணி லாண்டரிங் அதனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை எல்லாம் பேசாமல் இருப்பாங்க. 4.5 வருஷம் எதிர்க்கட்சியாக முடிஞ்சிடும். கடைசி 6 மாதம் ஒரு 3 அறிக்கையை கொடுப்பாங்க, 2 போராட்டம் பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு போவாங்க, ஒரு 4% ஓட்டு மாறும், ஆட்சிக்கு வருவாங்க. ஆனால் இன்று பிஜேபி செய்து கொண்டிருப்பது புதுசு. டெய்லி பிரச்சனை, டெய்லி சண்டை. இப்போ பேச பேச நிறைய பேர்த்த கைது பண்ணி இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க. செல்வகுமார் என்கின்ற கோயம்புத்தூரை சார்ந்த நம்முடைய இண்டஸ்ட்ரியல் விங்கில் இருக்கக்கூடிய கைது பண்ணியிருக்காங்க. ஏன்? அவங்க வீட்டில் சம்மந்தமாக ஏதாச்சும் டாக்குமெண்ட் இருக்குமான்னு தேடி போயிருக்காங்க. அந்த தம்பிக்கிட்ட எது இல்லை, இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு பதிவு போட்டிருக்கான்னு தூக்கிட்டு போய் வச்சிருக்காங்க. அது எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு லீவு கோர்ட் இல்லை, நாளைக்கு லீவு கோர்ட் இல்லை, நாளான்னைக்கு லீவு கோர்ட் இல்லை. கரெக்டாக ஒரு நாள் போயிட்டு வந்தால் பயம் வராது. இந்த மாதிரி பசங்கள்லாம் நம்மளை பற்றி பேசக்கூடாது. கரெக்டாக லீவ் இருக்கிற 3 நாளாக பார்த்து அதுக்கு முன்னாடி நாள் காலையில் 2 மணிக்கு போய் கரெக்டாக தூக்கிட்டு போய் கரெக்டாக வச்சு, இதெல்லாம் ஜெயகாந்தன் ஐயா சொல்லியிருப்பது பாருங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் யோசித்து இந்த மாதிரி ஒரு அரசியல் எதிரியை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெயகாந்தன் ஐயா சொல்லியிருக்கக்கூடிய சத்திய வார்த்தை. அதாவது மனிதனின் அழுக்குகளின் மொத்த வடிகால் திமுகன்னு சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அழுக்குகளுடைய மொத்த வடிகால் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். என்ன சத்தியமான வார்த்தை! இந்த அளவுக்கு எப்படி கிரிமினலா யோசிப்பாங்க? நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க திமுக என்ன பண்ணுவாங்க அடுத்தது? ஏன்னா அழுக்குகளுடைய வடிகால் நம்ம சொல்லிட்டோம். சிக்கமங்களூர் உடுப்பியில் நான் எங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அங்க ஒரு டீம் அனுப்பிச்சிருக்காங்க. கடந்த 3 நாட்களாக மதன் ரவிச்சந்திரன் அதனுடைய கம்பெனி சிக்மங்களூரில் ஒரு 2 காங்கிரஸ்காரங்க எஸ்டிபிஐ காரங்களை பிடிச்சிக்கிட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன். அண்ணாமலை தான் மதுகர் செட்டியை கொண்டாரா? மதுகர் செட்டி அவர்கள் ஒரு தலைசிறந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க. ஸ்டிங் ஆப்ரேஷன் இன்னைக்கு நாளைக்கு ரிலீஸ் பண்ணு. இந்த மதன் ரவிச்சந்திரன் எங்கிருந்த பையன் திடீர்னு ஏன் வந்தான்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது போட்டிருந்த இந்த மான்கறி சம்பந்தப்பட்ட கேஸை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணுறார். மதன் ரவிச்சந்திரன் மீது உதயநிதி ஸ்டாலின் போட்டிருக்கக்கூடிய கேஸை வித்ட்ரா பண்ணி இதை போன்ற நபர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதுக்கு நான் சொல்றேன்னா, அழுக்குகளுடைய மொத்த வடிகாலாக இருக்கக்கூடிய கட்சியும் தலைவனும் எப்படி யோசிப்பார்கள் என்பதற்காக நான் சொல்றேன். யாரை எப்படி பயன்படுத்தலாம், அவங்களை எப்படி இறக்கி விடலாம், சம்பந்தமே இருக்காதீங்க. பேசிட்டு இருப்பீங்க. ஆருத்ரா நிறுவனம், அங்கிருந்து ஒரு 20-30 லேடிஸ் வருவாங்க, பணம் கொடுத்தவங்களா இருப்பாங்க. ஒரு திமுக கார ஆட்டோவில் ஏற்றி வண்டியில் ஏற்றி கூட்டிட்டு வந்து கமலாலயம் வாசலுக்கு போய் நீங்கள் பிரச்சனை பண்ணணும், நீங்கள் போராட்டம் நடத்தணும். இதெல்லாம் அவங்களுடைய ஸ்டைல். இந்த அழுக்குகளுடைய மொத்த வடிகாலாக இருக்கக்கூடிய கட்சி இப்படித்தான் யோசிக்கும். ஆருத்ராவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் தொண்டை எங்கேயாச்சும் இருப்பான். அதனால தான் நான் அன்னைக்கே சொன்னேன், திமுகக்கு திராணி இருந்தா ஆருத்ரா இந்த மாதிரி என்னென்ன நிறுவனம் இருக்கோ இல்லை சிபிஐக்கு மாற்றிடுங்க. எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்ல 2 ஆஃபீஸரை போட்டுக்கிட்டு ஒருத்தரை கூட்டிட்டு போய் போலீஸ் கஸ்டடி எடுத்து வச்சு, நான் அதே வேலையை நானும் 11 வருஷம் பார்த்துட்டு தானே வந்திருக்கேன். போலீஸ் கஸ்டடியில் உட்கார வச்சு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடு, இவர் பேரை சொல்லணும், உன் பொண்டாட்டி பேரை சேர்த்திருவன் மிரட்டி அவங்ககிட்ட 2 பேரை எழுதி வாங்கி நம்ம இதில் 2-3 பேர்த்த கைது பண்ணுறதுக்கெல்லாம் தயாராக இருந்தாங்க. நான் இஓடபிள்யூக்கு ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்தேன், நீங்கள் தொடுங்க, ஆனால் சிபிஐ ஒரு கேஸ் எடுக்கும் பொழுது சிபிஐனுடைய ரூல் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக பேட்ச் டாப்பராக இருந்து வந்தவன், நானும் ஓரளவுக்கு பார்த்தவன். ஒரு சிபிஐ ஒரு கேஸை எடுக்கும் பொழுது முதல் 1 மாத காலம் அந்த கேஸை மாநில அரசு எப்படி நடத்தியிருக்காங்கன்னு ஸ்டடி பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி டிஜிபிக்கு அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறது, மிரட்டி 4 பேர்த்த சேர்த்துறது, இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸ் உட்காந்துக்கிட்டு 4 மீடியா கொடுத்து ஜூனியர் விடல தம்பி எழுதுப்பா, ஆருத்ரான் எழுதுப்பா, தமிழ் முரசு எழுதுப்பா, சாயந்தரம் ஒரு பேப்பரில் எழுதுப்பான்னு சொல்லி எழுத வைக்கிறது. இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக். இதெல்லாம் 1970-80 அரசியலே பார்த்தாச்சு. அதனால் இதை தாண்டி நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் தொட வேண்டும் என்றால் வாழ்க்கை புத்தகத்தை திறந்து வச்சிருக்கோம். அதனால தான் என்னுடைய மொத்த வருமானத்தையும் அதில் போட்டிருக்கேன். மொத்த வருமானம் வெப்சைட் நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வாரம் பத்திரிகை நம்பர் வரும்போது கேளுங்க. அண்ணா இதுக்கு 1 லட்சம் செலவு பண்ணீங்க, 2 லட்சம் செலவு பண்ணீங்க. மொத்த வருமானம் இந்திய அரசியல் அது முதல் முறை சுதந்திரத்திற்கு பிறகு யாராச்சும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தைரியமா போல. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மீது, தொண்டர்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்கக்கூடிய மனிதன் நான். சித்தாந்தம் வேறாக இருந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கையில் ஒரு நேர்மை இருக்கும். அதனால தான் இங்கே மாநில தலைவராக பொறுப்பேற்றவுடன் கம்யூனிஸ்டினுடைய மிகப்பெரிய தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சேரிக்கே வந்தார். எங்களுடைய சித்தாந்தங்கள் வேறாக இருந்தாலும் கூட அடிப்படையில் அவர் நல்ல மனிதன். கம்யூனிஸ்ட்காரங்க எங்கேயாச்சும் 2 போட்டிருக்கலாம். ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் 10 ஆண்டுகளுடைய சொத்து கணக்கை, வரவு செலவை கம்ப்ளீட்டா லைன் பை லைன் டிக்ளேர் பண்ண ஒரு அரசியல்வாதி நீங்க காட்டுங்க. அது பெருமைக்காக சொல்லவில்லை.
ஏன்னா திமுகவை எதிர்க்கணும் எனக்கு வேற வழி இல்லை. இந்த வாட்ச் பில்ல ஓட்ட, வாட்ச் பில்ல இங்கு சரியா இல்லை, வாட்ச் பில்ல கமா சரியா இல்லை, மத்தியானத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஒழுகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, பின்னாடி இருக்கிற ஓட்டம் அவங்களுக்கு தெரியாது. இந்த வாட்ச் பில்ல கமா ஏ இல்ல, டாட் ஏ இல்ல, ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்களா, 9% ஸ்டேட் ஜிஎஸ்டி, 9% சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போய் செக் பண்ணணுமே, பண்ணுங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய எப்படி நீங்க யோசிப்பீங்க. ஒரு தமிழ் மனிதனுடைய மொத்த அழுக்குகளுடைய வடிகால் இருக்கக்கூடிய கட்சி எப்படி யோசிக்கும் நன்றாவே தெரிந்து வச்சிருக்கு. பிரதம மந்திரி இங்க வருவாங்க, பிரதம மந்திரியே தொலைபேசியில் என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ சென்னை வராத, நீ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி கர்நாடகா பணி, மிக சிறப்பாக அதெல்லாம் நீ உட்கார்ந்து செஞ்சு 6-7 நாட்கள் நல்ல வேட்பாளரை கொடுக்க வேண்டிய பணி, வராதுன்னு பிரதமர் சொல்லுவார், வரமாட்டேன், வேலை செய்யும். உடனே எங்க திமுகவை சார்ந்த அதனுடைய நிறுவனங்கள் அதனுடைய இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே லெட்டரை அப்படி எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒரே இதை இன்டெலிஜென்ஸ் எழுதியிருப்பாங்க, அறிவாலயத்தில் எழுதியிருப்பாங்க. திமுகவை சார்ந்த ஊடகங்கள் லைன் மாறாம அப்படியே அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ணாமலையை மாநில தலைவராக தூக்கிட்டாங்க, அண்ணாமலை இங்க வரல, அண்ணாமலை அங்க, மோடிஜிக்கு அண்ணாமலைக்கு கோவம், மோடிஜி அண்ணாமலையுடைய கண்ணை பார்க்க மாட்டார். இங்க அண்ணாமலை அந்த கியூல இருந்து மோடிஜியை கை கொடுப்பதற்காக அண்ணாமலை வரல, எங்கேயோ இருக்கிற தொண்டனை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி மோடிஜி கையில கொடுக்க வைக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். மோடிஜியை தினமும் தான் பார்த்துட்டு இருக்கோம். மோடிஜியை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கியூல இருந்து மோடிஜியை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அது மோடிஜிக்கும் இல்லை, மோடிஜியும் அதை விரும்ப மாட்டார். என்னுடைய ஆசை லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து மோடிஜியினுடைய வாழ்க்கையிலேயே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய இடத்தை கொடுக்கலாமா என்று யோசிப்பவன் நான். உடனே எழுதுவாங்க அண்ணாமலை இப்படி, அண்ணாமலை அப்படி. ஏன்னா இதெல்லாம் ஏன் நம்ம இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னாங்க, எதற்கும் துணிந்துதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். என்னை பொறுத்தவரை நான் ஒரு விதத்தில் நம்ம பத்திரிகை நண்பர்கிட்ட சொன்ன, கடந்த ஒரு 2 மாதங்களாக நான் கொஞ்சம் உக்கரமாயிட்டேன். இந்த அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது. இதே அரசியல் போய் ஒரு மாலையை போட்டுட்டு கும்பிடு போட்டுட்டு அப்படியே எலெக்ஷன் அப்போ ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை எதிர்க்கின்றோம் என்றால் அடிப்படையிலிருந்து எதிர்க்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் நீங்க பார்த்த டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் ஏவோட நிக்க போறது. தமிழ்நாடு அரசியல் இதுவரைக்கும் எந்த கட்சி எல்லாம் அமர்ந்திருக்கிறதோ அத்தனை கட்சியினுடைய ஊழலும் 2024 லோக்சபாக்கு முன்னாடி வரும். நீங்க நினைப்பீங்க ஓ இவர் வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் சொல்லுவாரு, அனைத்தையும் 2024 முன்னாடி கொண்டு வர போறேன். காரணம் ஊழலை எதிர்க்கணும், மொத்தமாக தான் எதிர்க்கணும், இல்ல பாதி கீதியில எதிர்க்க கூடாது. மக்களுக்கு நம்ம மேல் நம்பிக்கை இருக்காது, அனைவரையும் மொத்தமாக எதிர்ப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எதிர்க்க கூடாதுன்னா டெல்லி போய் அண்ணாமலையை மாத்திட்டு வாங்க. அண்ணாமலை இருக்கும் வரை எதிர்ப்பான், அதெல்லாம் எதை பத்தி யோசிக்க மாட்டேன். காரணம் ஊழலுக்கு எதிரான போராட்டம், ஊழலுக்கு எதிரான போராட்டம். சக்தி இருக்கு, திராணி இருக்கு, தெம்பு இருக்குன்னா போய் மாத்திட்டு வாங்க, அதெல்லாம் கவலைப்படுற ஆள் கிடையாது. காரணம் இது மோடிஜி விரும்பக்கூடிய அரசியல், இது மோடிஜி விரும்பக்கூடிய அரசியல், நான் விரும்புற அரசியல். கர்நாடகா பட்டியலை பார்த்திருப்பீங்க, கர்நாடகாவுடைய 224 வேட்பாளர் பட்டியலை பார்த்திருப்பீங்க. மோடிஜி விரும்பக்கூடிய அரசியல் அங்க இருக்கு. இத்தனை பேர்த்த ஏமாத்தி இருக்கோம். தோற்போம் என்கின்ற பயமா, ஜெயிப்போம் என்கின்ற கர்வமா? மோடிஜி விரும்பக்கூடிய அரசியல் இந்தியாவுக்கு வரணும், அதைத்தான் நான் செய்யறேன். அதனால் யாருக்கும் பயந்தோ பணிந்தோ குமிந்தோ இவங்க தயவுல வந்து நான் எம்பியாக வர 10 எலெக்ஷன் தோத்தாலும் இங்க தாங்க நிற்பேன். அதெல்லாம் வந்து நீ தயவுல ஓட்டு போட்டு நீ என் கூட நின்று ஜெயிக்கிறக்கெல்லாம் இங்க வரல. என்னுடைய ஊழல் எதிர்ப்பு என்பது 100% உறுதியாக நேராக. இதை தாண்டி அடுத்து கேளுங்க, அடுத்த பிரஸ் மீட் 1 வாரம் கழிச்சு பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க, அண்ணே இதுவும் நீங்க கொடுக்கணும், அதையும் கொடுக்கறேன், என்ன வேணுமோ முழு வாழ்க்கை. உங்க வீட்டு வாடகை யார் கட்டுறாங்க பேர் சொல்றேன், ஏன்னா இதுலயே வந்து சேரலாதன் சம்பந்தப்பட்ட நபர்கள் பேரை கொண்டு வர வேண்டாம் என்று தயங்கினேன். உங்க பிஏ கிளாஸ் சம்பளம் எல்லாம் சொல்றேன், ஃபுல்லா ஓபன் பண்ணிடுவோம். அப்புறம் தமிழக மக்கள்கிட்ட போவோம், மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம் நேர்மையான அரசியல் நாங்க பண்றோம், யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பாக்க. எத்தனை நாளைக்கு ஏமாத்து? டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யார்? டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. 2011 மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனியார் கம்பெனிக்கு கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் வந்த பிறகு கத்திக்கிட்டு இருக்கீங்க, கூச்சல் பண்றீங்க. அதை போய் தடுத்து நிறுத்தியது யார்? பாரதிய ஜனதா கட்சி. கொண்டு வந்தது நீங்கள், நாடகம் ஆடுவது நீங்கள், தடுத்து நிறுத்தியது பாரதிய ஜனதா கட்சினா உடனடியாக சொல்லிடுவீங்க வடக்கன் தெக்கன் ஆரியன் திராவிடியன் தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை நாளைக்கு மக்கள் மன்றத்தில் இதை வச்சு ஓட்டுவீங்க? ஒரு தயிர் அதுக்கு தகின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. 6 மணி நேரத்தில் அந்த பிரச்சனையை செய்து முடித்து விட்டோம். 6 மணி நேரம், 6 மணி நேரத்தில் அதை மாத்தியாச்சு. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உடனடியாக ஹிந்தியை திணிக்கிறாங்க, ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் ஒரு லெட்டர், அதுக்கு ஒரு பில்டப், அதுக்கு ஒரு பிரஸ் மீட். இலங்கையில் எவ்வளவு சிக்கல்களை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க, எவ்வளவு சிக்கல்கள். 1,50,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க.
கொல்லப்பட்ட பொழுது நீங்க எங்க போனீங்க? கூட்டணியில திமுகவுக்கு எவ்வளவு அமைச்சர்கள் வேண்டும் என்று சோனியா காந்தியிடம் போராடி கொண்டிருந்தீர்கள். திகார் ஜெயில சகோதரி கனிமொழி அவர்கள் இருக்கும் பொழுது வீல் சேர்ல கருணாநிதி அவர்கள் இங்கிருந்து டெல்லி போனார். வீல் சேர்ல ஏன் வெளியே விடணும்னு சொல்றாங்க? ஏன் முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பிளைட்ல இங்கிருந்து ஏன் டெல்லி போக முடியல? வீட்டில இருந்து மெரினா கடற்கரை 3 கிலோமீட்டர் போய் உட்கார்ந்துருந்தீங்க. அறநாள் உண்ணாவிரதம். அது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சரிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டுறதுல இருந்து பிரச்சனையை சரி செய்வதிலிருந்து நாம சரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தமிழன காவலன், தமிழன தலைவன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? நீட்டை கொண்டு வந்தது நீங்கள், கையெழுத்து போட்டது காந்தி செல்வன் எம்எல்ஏ, உங்க நாமக்கல்லை சார்ந்தவர், அப்ப மத்திய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹெல்த் அவரு கொண்டு வந்து இன்னைக்கு அப்படி இருந்தக்கூடிய நீட்டை நடைமுறைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் சாதகமாக நம்முடைய அரசு மாத்திருக்கு. கேட்டா நீட்டு வேண்டாம் என்று நாடகம். ஜல்லிக்கட்டை தடுத்தது யார்? நீங்கள். 2010-11 காங்கிரஸோடு சேர்ந்து பார்பாரிக் ஸ்போர்ட்னு ஸ்டாப் பண்ணீங்க. அதை கொண்டு வந்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதனால எந்த பிரச்சனையும் நீங்க ஆணி வேரோட பாத்தீங்கன்னா பிரச்சனையை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கும், பிரச்சனையை தீர்த்தது பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கும். அது இலங்கை பிரச்சனையிலிருந்து, முள்ளிவாய்க்கால் படுகொலையிலிருந்து ஆரம்பித்து, நீட்டிலிருந்து, ஹைட்ரோ கார்பன்ல இருந்து ஒரு விஷயத்தையும் நம்ம பேச மாட்டோம். சுத்தி பொய்ய பேசி, சுத்தி 2 மீடியாக்களை வைத்துக் கொண்டு எத்தனை நாளைக்கு பொய்ய பேசு? எத்தனை நாளைக்கு உங்களை நேர்மையானவனாக காட்டிக் கொள்வீர்கள்? ஏன் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது நேரடி குற்றச்சாட்டு யார் மேலே வைக்கணும்? நான் பட்டியல் நிறைய இருக்கா. முதல் பட்டியல் முதலமைச்சர் மீது இருக்க வேண்டும் என்பதற்கான எனக்கு அந்த பட்டியல் லீக் பண்ணிருக்கேன். அடுத்து வேற அமைச்சர்களுக்கு வருவோம். முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லணும். எப்படி அந்த கண்டிஷனை ஏன் மாத்துனீங்க? தேர்தலுக்கு 5 மாதத்திற்கு முன்பு ஏன் மாத்துனீங்க? தேர்தல் செலவுக்கு பணம் வேண்டுமா? தேவைப்பட்டதா? கஸ்டம் டியூட்டி ஏன் போட்டீங்க? ஆனா இது வந்து முதல்ல மாதிரி நாங்க டிவிஎஸ்சி கொடுக்கணும் கிடையாது. சிபிஐக்கு நேரா போற கேஸ். அதைத்தான் இத்தனை காலமாக தேடிக்கொண்டிருந்தோம். ஏன்னா எல்லா முறையும் சிபிஐக்கு போக முடியாது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல போய் கொடுக்கணும். 6 கேஸ் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அதுல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை கூப்பிட்டு ஒரு என்கொயரி, ஒரு பெட்டிஷன், அதோட முடிஞ்சு போச்சு. பிஜிஆர்ல இருந்து எல்லாம் இங்க தான் அப்படிதான் நிக்குது. டிவிஎஸ்சி அதை தாண்டி ஒரு ஸ்டெப். அப்புறம் எதுக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்? இவ்வளவு பேருடைய சொத்தை போய் பிடிக்க முடியல. எதுக்கு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்? எதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கணும், இயக்கம் இருக்கணும்? ஒரு குடும்பத்திற்கு சேவை செய்வதற்காக, அவர்கள் சொத்து சேர்ப்பதை பார்ப்பதற்காக. எங்கேயோ ஒரு பெட்டி பியூனு 1000 ரூபாய் வாங்கினா பிடிக்க தெரிஞ்ச டிவிஎஸ்சிக்கு அவங்களை பிடிக்க தெரியல. இதையெல்லாம் மக்கள் மன்றத்தின் முன் நாம் வைக்கக்கூடிய கேள்வி. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நம்முடைய பாத யாத்திரை உங்களுக்காக இதை ஆரம்பிக்கின்றோம். என் மண் என் மக்கள் என்று ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் கூட இந்த பாத யாத்திரை ஊழலை எதிர்த்து தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் தலைவர்களும் செல்ல போகின்றார்கள். இதை ஊழலை பற்றி மட்டும்தான் பேச போகின்றோம். மோடி அவங்க டெல்லியிலிருந்து ஒரு வீடு கொடுப்பார், வந்துடும் வீடு. ஆனா அந்த வீடு உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவனுக்கு நம்மளை படுத்துற பாடு இருக்க. பஞ்சாயத்துல இவனுக்கு கரப்ஷன் கொடு, அவனுக்கு 20,000 கொடு, இவனுக்கு 10,000 கொடு, இவனுக்கு 5,000 கொடு, அக்கவுண்ட்டுக்கு வர்ற பணத்தை கிளியர் பண்றதுக்கு 5,000 கொடு. ஆனால் மோடி அவர்கள் ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இவ்வளவு பாடுபட்டும் என்ன பயன்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பெருச்சாளிகள் அதை திருடி தின்று இன்னும் எத்தனை பேர் வீடு இல்லாம சென்னையில பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்காங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்து? ஒரு சின்ன சீலையை வந்து சுத்தி கட்டி விட்டு அதற்குள்ளே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சென்னையில பிரிட்ஜு கீழே, பாலத்து கீழே போய் பார்த்தா தெரியும். ஆனால் எங்களுடைய ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்பது உங்களுடைய தன்மானத்திற்காக, உங்களுடைய தன்மானத்திற்காக. இதை கட்சி வளர்க்க வேண்டும், கட்சி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு எங்க நோக்கம் கிடையாது. அதனால் ஜூன் 1 வாரம் 2ஆம் வாரம் தொடங்கக்கூடிய இந்த என் மண் என் மக்கள் நடைபயணத்திற்கு நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு அந்த செயலியை இங்க துவங்கி வைக்கிறோம். அந்த செயலி இங்க இருக்கு, என் மண் என் மக்கள் என்கின்ற வெப்சைட்டு. அதில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சாமானிய மனிதன் நீங்க எங்களோட நடக்கணும். எந்த ஊர்ல இருந்தாலும் எங்களோட வாங்க. அரை நாள்னாச்சு வாங்க, 1 மணி நேரம் வாங்க. உங்களுக்கான ஸ்லாட் வெப்சைட்ல பிக் பண்ணிக்கணும். எந்த ஊர்ல எப்ப நம்முடைய பயணம் இருக்கும், தலைவர்கள் அங்கங்க எல்லா தலைவர்களும் வருவாங்க, எந்த தலைவர் எங்க இருப்பாருன்னு பார்த்துக்குங்க. எங்களோட நடந்து வாங்க. இந்த ஊழலை மொத்தமாக வேறறுப்பதற்கு ஒரு சபதம் எடுத்து களத்தில் இறங்குவோம். சபதம் எடுத்து கீழே இறங்கு. இதை இன்னைக்கு நீங்க பண்ணல அப்படின்னா அடுத்த லிஸ்ட் பார்ட் 2 பினாமி இன்னும் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானம் 2,30,000 கோடி இந்த ஆண்டு. எங்களுடைய பினாமி சொத்துக்களே கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பினாமி சொத்து தாண்டுது. இந்த 13 பேர்த்தின் மீது நேரடியாக இருக்கக்கூடிய சொத்துக்களே 1,31,000 கோடி தாண்டுது. எந்த ஸ்கேல் ஆஃப் லூட் பாருங்க. இது வந்து குறிப்பாக முகல்ஸ் கூட இந்த அளவுக்கு லூட் பண்ணல, ஆங்கிலேயர்கள் இந்த அளவுக்கு லூட் பண்ணல, ராபர்ட் கிளைவ் இந்த அளவுக்கு லூட் பண்ணல. அவங்க எல்லாம் தாஜ்மஹாலை தனித்தனியாக பிரித்தெடுத்து இங்கிலாந்து கொண்டு போகணும்னு யோசிச்சார் ராபர்ட் கிளைவ். அந்த அளவுக்கு யாருமே லூட் பண்ணாத அளவுக்கு இந்த ஸ்கேல் ஆஃப் லூட்டிங்.
அந்த அளவுக்கு இந்த ஸ்கேல் ஆஃப் லூட்டிங் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி இருக்கின்றார்கள். இந்தியாவில் எந்த கட்சியும் இந்த அளவுக்கு ஸ்கேல் ஆஃப் லூட்டிங் நடத்தல. இதையே நீங்க பேசல, இதை ஒரு பேசும் பொருளா வைக்கல அப்படின்னா எப்ப நம்ம பேசணும்? கடைசியாக திராவிட டெவலப்மெண்ட் மாடல், திராவிடியன் டெவலப்மெண்ட் மாடல், சென்னையும் கோயம்புத்தூரும் ஆங்கிலேயர்களுடைய வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட நகரங்கள். அது இரண்டுமே ஆங்கிலேயர்கள் பார்த்து வடிவமைச்சு சென்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டி பிளாக் டவுன் ஒயிட் டவுன் பிரித்து இங்கே கொண்டு வந்து குடியமர்த்தி துறைமுகத்தை டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து ஆங்கிலேயர் காலத்திலிருந்து வளர்ந்த ஊர். இன்னைக்கு இந்த ரெண்டு ஊர் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய ஏறத்தாழ 65% பொருளாதாரத்தை இந்த ரெண்டு ஊர் நம்ம கொடுக்குது. அப்ப நீங்க 70 ஆண்டுகளாக திராவிடம் பேர்ல நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன டெவலப் பண்ணீங்க? கலைஞர் அவருடைய சொந்த ஊர் திருவாரூர்ல நீ கால் வைக்க முடியுமா? தேனிக்குள்ள கால் வைக்க முடியுமா? தூத்துக்குடி டெவலப்மெண்ட் ஆயிருக்கா? விருதுநகர் டெவலப்மெண்ட் ஆயிருக்கா? சவுத் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆயிருக்கா? சென்ட்ரல் தமிழ்நாடு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தீங்களா? விவசாய உற்பத்தியை பெருக்கி இருக்கிறீங்களா? இந்த 2 நகரங்கள் தமிழ்நாட்டை வளர்த்தி கொண்டு இருக்கிறது. எல்லா தொழில் நிறுவனங்களும் இந்த 2 நகரங்களை சேர்ந்து போகுது. அப்புறம் என்ன டிராவிடியன் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்? வெக்கமாக இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி பொய்ய சொல்றதுக்கு? இதை யாராச்சும் கொஞ்சம் நேரம் எடுத்து தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் ப்ரொஃபைல் எடுத்து ஸ்டடி பண்ணா எங்கேயுமே வளர்ச்சி இல்லை, எங்கேயும் வளர்ச்சி இல்லை. எங்க வளர்ந்துருக்கு? எங்க இண்டஸ்ட்ரி இருக்குதுங்க? இவ்வளவு தமிழர்கள் கஷ்டப்பட்டு ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வெக்கமே இல்லாம வந்து டிராவிடியன் டெவலப்மெண்ட் மாடல்னு சொல்றேன். அதையும் இந்த நடைபயணத்தின் போது நாம் பேசுவோம். எப்படி நீங்கள் எங்களோடு இணைந்து ஒரு வெற்றி நடைபயணமாக இதை மாற்றி 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை, நேர்மையான மனிதர்களை இங்கிருந்து டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று சூளுரைத்து நாம செய்யும். அதுவரை மாநில தலைவராக நான் அமைதியாக இருக்க போவது கிடையாது. எந்த பிரச்சனையை வந்தாலும் கூட எதிர்ப்பதற்கு நான் துணிந்துவிட்டேன். மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்? மேக்ஸிமம் உன்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு Z+ செக்யூரிட்டி இருக்கு, நீ கை வைக்க முடியாது. மேக்ஸிமம் ஜெயிலில் போடுவேன், போட்டுக்க. இதை தெரிந்துதான் Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. நீ என்ன யோசிப்ப? உன்னோட மண் லாரி எங்கிருந்து வரும், தண்ணி லாரி எங்கிருந்து வரும், அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது தான். 30-35 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் நாங்கள் பார்த்துருக்கோம். நீ மண் லாரி கொண்டு வருவேன், தண்ணி லாரி கொண்டு வருவேன். அந்த மண் லாரி தண்ணி லாரி ஓட்டினவங்க 2 பேர் அமைச்சர்களாக இருக்காங்க, அது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த அளவுக்கெல்லாம் எங்களுக்கு பயமெல்லாம் கிடையாது. அடுத்து கை வைக்கணும்னா புலால் சிறைக்கு ஒரு 4 நாளைக்கு அனுப்புவேன். அனுப்பு, போய் நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வரலாம். ஆனால் பேசுவது குறையாது, தீர்க்கம் குறையாது. என் கூட இருக்கவங்க எத்தனை பேர்த்த கைது பண்ணி உள்ள வச்சாலும் அடங்க போவர்கள் கிடையாது. இதை உறுதியாக எடுத்து தொட்டுட்டோம். இந்த கரண்ட்டை தொட்டாச்சு, இன்னும் இதை விட முடியாது. பார்ட் 1 நிறுத்த முடியாது. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி இன்னும் 3 பார்ட் வேறு கட்சிகளும் இதில் கொண்டு வரத்தான் போறோம். மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க, நீங்க முடிவு பண்ணுங்க. நாங்க உங்கள்கிட்ட கேட்க போறதில்ல, கெஞ்ச போறது கிடையாது. ஓட்டு போடுங்கன்னு கெஞ்ச மாட்டோம். நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த தலைவர் நிக்கிறான், இந்த வேட்பாளர் நிக்கிறான், இவன் நிக்கிறான், அவன் நிக்கிறான், நீங்க முடிவெடுங்க. மேல மோடி இருக்காரு, இங்க யாருக்கு தேர்தலில் ஓட்டு போட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், நீங்க முடிவெடு. முதலமைச்சர்னால ஒரு தயிர் தகிங்கிற வார்த்தையை கூட மாற்ற முடியாத, கையால் ஆகாத முதலமைச்சர். லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கார். லெட்டர் நாங்க போன்ல செய்யறோம், ஹைட்ரோ கார்பன் போன்ல செஞ்சிருக்கோம். எதையும் எங்களால் செய்ய முடியும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது. மோடி ஐயாவிடம் நேரடியாக பேசி தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வர முடியுமோ அந்த சாமர்த்தியம் எங்களுடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. அதனால் நீங்க எதுவும் பயந்துக்காதீங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க தான் கொடுப்பாங்க. 2024 நாம தான் வரப்போறோம். அப்படி இருக்கும் பொழுது திமுக எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ₹1 லாபம் உங்களுக்கு என்ன? மறுபடியும் இதே போல இருக்க வேண்டுமா? இதே போல சீலையை கட்டிட்டு உள்ள படுத்து தூங்கணுமா? இதே போல ரோட்டோரத்தில் பிரிட்ஜு கீழே படுத்து தூங்கணுமா? இதே போல உங்களுக்கு சொல்லக்கூடிய பொய் வார்த்தைகளை நம்பணுமா? எனக்கு தெரியும், இப்ப இருந்து திமுக என் மீது தொடுக்கக்கூடிய அனைத்துக்கும் தயாரா இருக்கேன். வெர்பல் டயாரியா, அவங்களுடைய பத்திரிகை அட்டாக்கு, போலி செய்தி, இந்த வாட்சில் வந்து ரெக்கார்டிங் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. எந்த இருந்தாலும் கொண்டு வாங்க, பார்த்துக்கலாம். அதனால் இந்த பொறுமையாக 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு உறுதியளித்தபடி இன்னும் 1 வாரம் கழித்து நீங்க இதெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கங்க. ஸ்டடி பண்ணிட்டு நீங்க சில கேள்விகள் கேட்பீங்க. 1 வாரம் கழித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களுடைய கேள்வியை நிச்சயமாக எதிர்கொள்கின்றேன். கண்டிப்பா நாம வச்சிருக்கிற 4 கேள்வியை கேளுங்க. சென்னை மெட்ரோட்ட கேளுங்க, டெண்டர் வஞ்சான்னு கேளுங்க, அடண்டம் போட்டாங்களான்னு கேளுங்க, இம்போர்ட் டியூட்டி ரீஃபண்ட் பண்ணாங்களான்னு கேளுங்க. அந்த ஷெல் கம்பெனியை நாங்க பார்த்துக்கோம், சிபிஐ பார்த்துக்கோம். போய் தூக்கிட்டு வந்து 2 சாத்தனா சொல்லிடுவாங்க எப்ப வந்து யார்கிட்ட கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் சொன்ன அடிப்படை விஷயத்தை மட்டும் நீங்க திமுக கேளுங்க. இந்த மாதிரி சொல்றாரே உண்மையான, அதன் பிறகு தமிழக அரசியலை பார்ப்போம். நேர்மை நாணயத்துக்கு இங்கே மரியாதை இருக்கிறதா, அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்போம்.
ஸோ வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று எல்லோரிடம் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.